ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 5 மினிட்ஸில் தக்காளி சாதம் செய்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 வெங்காயம், 5 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கிங்க. ஆமாம், ஒரு 3 வெங்காயம் நறுக்கிங்க. அப்புறம் பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா நல்லா பொடிசாக நறுக்கிங்க. அப்புறம் தக்காளி 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அரைக்க தான் போகிறோம். செஞ்சதெல்லாம் ஒய்ஃப் தாங்க, நான் ஒன்லி வாய்ஸ் ஓவர் மட்டும்தான். அப்புறம் அடுப்பு பற்ற வச்சுக்கணும். பற்ற வச்சு நம்ம சிம்னி ஆன் பண்ணிக்குவோம். அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா காயிடும். காய்ஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்குவோம். போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் என்ன போடுறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாவை போட்டுடுறாங்க. போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வறுக்கிறாங்க. அப்புறம் சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு போடுறாங்க. அப்புறம் சைடில் நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துக்குவோமா, அரைச்சி எடுத்து அதில் வெங்காயத்தில் ஆட் பண்ணிடுவோமா. ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி ஒன்று அப்படியே ஜாயிண்ட் ஆகணும். நல்லா கிண்டி விட்டு அடுப்பை நல்லா தூண்டி வச்சுட்டு இது பண்ணுங்கள். திரும்ப எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பாருங்கள். நல்லா எண்ணெய் கொடி வரதான்னு பாருங்கள். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். சைடில் நம்ம மீனை பொரிச்சிடுவோமா. நேற்று சங்கரா மீன் வாங்கி கொடுத்தாங்க. இதுக்கு தக்காளி சோறுக்கு சைட் டிஷ் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால் சங்கரா மீனை பொரிச்சிடலாம். மீன் இல்லையா, அப்பளமா? சரி, அப்பளத்தை பொரிச்சு எடுத்துருவோம். இது 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு பேக்கெட்டு, டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அப்பளம். ஒய்ஃப் அப்பளமே சாப்பிட மாட்டாங்க, ஆனால் சாப்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா. அந்த மீனை பொரிச்சு எடுத்துடலாமா. நல்லா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் சங்கரா மீனை போட்டு நல்லா கிறிஸ்பியாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சைடில் ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா எண்ணெய் கொடி பிரிஞ்சு வருது. ஆமாம், நல்லா சூப்பராக ஸ்மெல்லு, சரியான ஸ்மெல் வருதுங்க. என்னோடய பசங்க தக்காளி சோறு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதை எடுத்து நம்ம சோறு வடித்து வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறினாங்க. நல்லா கிளறிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறாங்க. நம்ம மொத்தமாக போட்டால் அப்படியே மொத்தமாக அதில் ஸ்டக் ஆகிக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறாங்க. கிளறும் போதே ஸ்மெல்லு செம்ம ஸ்மெல்லுங்க. சரியான ஸ்மெல்லு, சரியான வாசனை. தக்காளி சோறு ஸ்மெல் எப்படி தெரியும் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும். அவ்வளோ சாப்பிட்றலாமா. செம்ம பசி, மணி 2:30 ஆகிடுச்சு. லேட் பண்ணிட்டாங்க வேறு. சாப்பாடை போட்டு பொரிச்ச மீனை வச்சு கொஞ்சோண்டு அப்பளம் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.